சார் வாக்குகளுக்காக விஜய் இப்படிலாம் பேசுறாரா சார்? காங்கிரஸ் வாக்குகளுக்காக இல்லை, எதற்காக விஜய் இதெல்லாம் சொல்றாரு? காரியம் காரணம் இல்லாமல் யாரும் பேச மாட்டாங்க. அரசியலில் ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும். இப்போ விஜயை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியில் அதிருப்தி இருக்கிறது, டிவைடட் ஒப்பீனியன் இருக்குது. திமுகவோடு கூட்டணி சேர்ந்ததில் ஒரு சாரார் இன்பமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க. வேறு சாரார் ரொம்ப மகிழ்ச்சி இல்லாமல் இருக்காங்க, அதிருப்தியில் இருக்கு. இது நமக்கு பல வகையில் தெரியுதுங்க. மாணிக்கம் தாக்கூர் ராஜினாமா பண்ணுறது, ஜோதிமணி தலைமையை சாடுவது, ராகுல் காந்தி மௌனமாக இருப்பது, இதெல்லாம் தெரியுது. ஆனால் அவர் பேசுகிறது நோக்கம் என்னன்னா, அந்த காங்கிரஸ் ஓட்டு, காங்கிரஸை ஆதரிக்கிற மைனாரிட்டிகள் ஓட்டு, அதை தன் பக்கம் ஈர்ப்பதற்காகத்தான் அவர். அதில் ஒரு நோக்கம் இல்லாமல் பேசலை. அதுவும் திருநெல்வேலியில் போய் ஏன் பேசுகிறாருன்னா, தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் இன்னமும் வலுவாக இருக்கிற பகுதிகள் இருக்குது. திருநெல்வேலி சிட்டிங் எம்பி சீட்டுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4 தொகுதி எனவர்கள், அதில் 3 தொகுதி காங்கிரஸ் தான். 3 தொகுதி. காங்கிரஸ் பலமாக இருக்கிற ஒரு பகுதியில் போய் காங்கிரஸில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நிர்பந்தப்படுத்தி காசு கொடுத்துன்னு சொல்லிட்டார், பச்சையாகவே சொல்லிட்டார். ஸ்டாலின் சார் அதை கூட்டணிக்கு இட்டுன்னு போயிட்டார் காங்கிரஸை. அப்போ அப்படி சொல்வதன் மூலம் அதை நோக்கம் தெளிவுங்க. அவருக்கு ஒன்றும் விஷயம் தெரியாமலாம் பேசலை. அவர் ஒரு நோக்கத்துக்காக பேசுகிறாரு. காங்கிரஸினுடைய ஏற்கனவே திமுக காங்கிரஸுக்கு நடுவில் ரொம்ப ரப்பிங்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், மதுரை மாவட்ட செயலாளர் தளபதி காங்கிரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டு, அந்த தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்கல்ல சார். அதாவதுங்க, இல்ல இல்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு வள்ளுவர் சொல்லி அரசியலுக்கு. அதனால எல்லாத்துக்கும் பொருந்தும், கண்டிப்பா பொருந்தும். வாயில நீங்க விடக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமா ஒவ்வொரு முறையும் கூட்டணி பிரேக் பண்ணும்போது அதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க. ஆனாலும் அது ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆமா, கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப தீவிரமா பேசினாங்க. 2 மாசம் நடந்தது இந்த பாலிமிக்ஸ். அதனால திமுக காங்கிரஸ் இடையே ஒரு இணக்கமற்ற நிலை இருக்கிறது. ஒரு சாரா இன்னைக்கும் திருச்சி வேலுசாமி போன்ற பழுத்த காங்கிரஸ்காரர்கள் இந்த கூட்டணியை பற்றி அவர் எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, நேர்காணலில் நான் பார்த்தேன், ராகுல் காந்தி இப்போ என் லைனுக்கு வந்திருக்கிறாருன்றார் திருச்சி வேலுசாமி. திருச்சி வேலுசாமி மேல செல்வ பெருந்தகையால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல. அவர் தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்காரு. திமுகவை எதிர்த்து கடுமையாக விமர்சனம் பண்றாரு. ஸோ அதனால இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, காங்கிரசினுடைய வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பது. அது வருமா, அது போகுமா, இதெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின். ஆனா நோக்கம் இல்லாம செய்யறார். இப்போ விஜய்க்கு இருக்கிற ஓட்டு கூட்டம் இதை பற்றியெல்லாம் நண்பர்கள்லாம் சொன்னாங்க. நேற்றைய தினம் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலும் அவருக்கு திரண்ட மக்கள் கூட்டம், அது ஏதோ தமன்னாக்கு கூடின மாதிரி எல்லாம் ஈக்குவல் பண்ணுறாங்க. அது காழ்ப்புணர்ச்சி தான். இன்றைக்கி விஜய்க்காக தூத்துக்குடியில் கூடின கூட்டம் ஏதோ ஒரு சினிமா கவர்ச்சிக்காக, மாற்றம் வரணும், அவரை மாற்றத்தின் அடையாளமாக கருதுகிறாங்க. இன்றைக்கி இந்து பேப்பரில் காலையில் நானே அதிசயத்து போட்டேன். சாதாரணமாக பத்திரிகைகள் அப்படிலாம் எழுத மாட்டாங்க. அதுவும் இந்து பத்திரிகை கசட் மாதிரி அவங்க ரொம்ப அளந்து தான் எழுதுவாங்க. அதில் சொல்கிறாங்க, சி ஆஃப் ஹியூமானிட்டி இன் தூத்துக்குடி. நேற்று மனித கடல்கள் அங்கே வந்துடுச்சு அப்படின்ற அளவுக்கு எழுதுகிறாங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அவருக்கு ஒன்றும் கிடையாது, அவர் என்ன அது சீட் ஆகுமா கன்வெர்ட் ஆகுமானா, அது நம்முடைய மனசில் இருக்கிற ஒரு குரூரத்தையும் நம்முடைய காழ்ப்புணர்ச்சி இருந்தால் அது ஒரு நடுநிலையான ஒப்பீனியனா. இன்னைக்கு ஓட்டா மாறுமா சார்? அல்ல, அதுதாங்க, ஓட்டா மாறுமா மாறாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ நீங்கள் மாறுமான்னு கேட்குறவங்களுக்கு அது மாறாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதனால் விஜய் பற்றி இன்னொருத்தர் நண்பர் சொன்னார், ஊழல் விடுங்க, அவர் பிளாக் டிக்கெட்டு. இது திமுக காரங்க சொல்கிற ரொம்ப செத்துப்போன வாதம். ஊழல்னா என்ன அர்த்தம்? மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பது, அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்க கஜானாவை சூறையாடுவது, இதுக்கு பேர் தான் கரப்ஷன். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றது. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார்.
கொஞ்சம் அமைதியா இல்ல நீங்க நீங்க பேசுறப்ப பேசும்போது தனிப்பட்ட முறையில இல்ல, நீங்க- குரூரம் அது இதுன்னு இல்ல, இல்ல, பேசுனப்ப நான் நீங்க குறுக்கிட்டு பேசும்போது நான் இருக்கேன். அமைதியா நீங்க வார்த்தையை கேட்டுட்டு ஜாக்கிரதையா விடுங்க. உங்களை பத்தி நான் முட்டாள்னு எதுவும் சொல்றேன். நான் ஒண்ணு நீங்க சொல்லுங்க. குரூரம் அதெல்லாம் அதை பத்தி சொல்லக்கூடாது. நீங்க பேசும்போது கருத்தா சொல்லுங்க. கருத்தா நான் சொல்லுங்க. நான் பேசும்போது அப்பயே நான் பதில் குறிப்பிட்டு சொல்றேன். அதாவது ஊழல்னா என்னன்றதே தெரியாம பிளாக் டிக்கெட்டு, வருமான வரி இப்படி அடிச்சு விடுறாங்களே. ஊழல்னா என்னங்க? அரசு பணத்தில், அரசு கஜானாவை, அரசு அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றது. அவர் ஏதாவது அதிகாரத்தில் இருந்திருக்காரா? ஆட்சியில் இருந்திருக்காரா? பிளாக் டிக்கெட் விற்கிறவங்கலாம் வந்து ரெட் ஜெயிண்ட் ஆளுங்க தான். நடிகர் வந்து பிளாக் டிக்கெட் விற்கிறது இல்லை. அதை டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறவங்க தியேட்டர் ஓனர்ஸ் தான் அந்த வேலையை பண்ணுறாங்க. இந்த சிறிய சாதாரண உண்மை கூட தெரியாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஊழல்னா பிளாக் டிக்கெட் வித்தாருன்னு. இன்னைக்கு நீங்கள் மிகச்சரியாக அந்த வித்தியாசத்தை சொன்னீங்க. திமுக அதிமுகவிடமிருந்து தாவேக்காவை வேறுபடுத்தி காட்டுகிற ஒரு விஷயம் நேற்று திருநெல்வேலியில் சேலஞ்சே பண்ணார் அவர். ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் இது மாதிரி சொல்ல முடியுமானாரு. ஒரு பைசாவை நான் தொட மாட்டேன், யாரையும் ஊழல் செய்ய அனுமதிக்க மாட்டேன், நான் சொல்ற மாதிரி ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் செய்யற துணிச்சல் இருக்குதான்னு கேட்டார். இந்த ஒரு பாயிண்ட்ல தான் அவர் வேறுபட்டு நிற்கிறார். சரி சார். திமுக அதிமுக அவங்க வந்து அவங்க மேல நிறைய ஊழல் புகார்கள், குற்றச்சாட்டுகள் இப்போ இருக்கு. விஜய் அவர்களுடைய கட்சியில இருக்கக்கூடியதுல முன்னாள் இல்ல, அமைச்சர்கள், இல்ல, இல்ல, முன்னாள் ஒரே அமைச்சர்கள், ஒரு விஷயம் முன்னாள் முடிச்சிடுறேன். இல்ல, முன்னாள் இந்த எம்எல்ஏக்கள், கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சிடுறேன். முன்னாள் அப்புறம் வாதம் எம்எல்ஏக்கள் பண்ணலாம். அவங்கெல்லாம் அதாவது, இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது என்ன எப்படி வந்ததுன்னு தெரியல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பேட்டி வந்திருக்கு இன்றைக்கு. நேற்று திருநெல்வேலியில் அவர் பேசினாரு. பல காங்கிரஸ் தலைவர்கள் பல விவாதங்கள் சொன்னாங்க. அது அவருக்கு தனிப்பட்ட முறையிலங்க, கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. அவர் ஏதோ தனியாக போனாருங்க, அவர் ஏதோ பார்த்தாருங்க, அவர் போய் ஏதோ ஆட்டோகிராஃபில் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாருங்க விஜய் கிட்டன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவர் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு, தலைமையின் உத்தரவின் பேரில், தலைமையின் கட்டளையின் பேரில் தான் நான் மற்றும் ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகி விஜயுடன் போய் நாங்கள் அரசியல் பேசணும். அப்போ அந்த செய்தியாளர்கள் என்ன பேசுனீங்க, கூட்டணி பற்றி பேசுனீங்களா, அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டின் அரசியல் சூழல், அரசியல் நிலைமை பற்றி தான் நாங்கள் விவாதித்தோம். தலைமையின் அனுமதியோடு தான். தலைமையின் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாங்கன்னா, அவர் தனிப்பட்ட ஆளுங்க, காங்கிரஸ் கட்சி அதெல்லாம் செய்யலுங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாரு. ஆனா ஒரு ஆள் இன்னைக்கு பேப்பர்ல பக்காவா வந்திருக்கு, தலைமையின் அனுமதியுடன் கட்டளையின் பேரில் தான் நாங்கள் விஜய் போய் சந்திச்சு தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசுகிறோன்னு. அப்போ தேர் இஸ் எ கேப். ஒன்று ஒத்துக்கலாம், ஆல் இண்டியா லீடர்ஷிப்புக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கமிட்டிக்கும் கம்யூனிகேஷன் கேப் இருக்குது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ செல்வ பெருந்தகை தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய சுயலாபத்துக்காக காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணியிலே தொடர வைப்பது தான் சரி என்று நினைக்கிறார். மற்றவர்கள் காங்கிரஸ் கட்சி 50-60 வருஷமா அதிகாரத்தில் இல்லை, அதை வளர்த்து எடுக்க வேண்டும், அது ஒரு தேசிய கட்சி, ஒரு மாநில கட்சியின் அடிமையாக தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் அவங்க வந்து அதிகமான சீட்டில் போட்டி போடணும், அதிகமான இடத்துக்கு நம்ம பரவணும். அதுக்கு திமுக ஒத்துக்கலைன்னா தாவேகா பெஸ்ட் ஆப்ஷன் சொன்னாங்க டெல்லியில் நடந்த கூட்டத்தில் கூட. அதனால வந்துங்க காங்கிரஸ் கட்சியில் 2 ஒப்பீனியன் இருக்கு. அதில் ஒரு ஒப்பீனியன் இருக்கிற ஆட்களும் கணிசமாக இருக்கிறதால அதை வந்து ஈர்ப்பதற்காக விஜய் பேசுறாரு. இதுல என்ன தப்பு? யாரா இருந்தாலும் அதானே பேசுவாங்க. ஏன் அதிமுக இருக்கிற டிசிடென்ட்ஸ் எல்லாம் கருணாநிதி ஸ்டாலின் பேசலையா, இல்ல மற்றவங்க கூப்பிடலையா, சேர்த்துக்கலையா? 3 முறை முதலமைச்சராக இருந்தவரை கூப்பிட்டு உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்கலையா? அதனால வந்துங்க இது வந்து ஒரு எந்த அரசியல் கட்சியும் செய்யற ஒரு சாதாரண முயற்சி தான் தேர்தல் நேரத்தில். அதில் வந்து ராகுல் காந்தியை வந்து ஒரு நிமிஷம், ராகுல் காந்தி வந்து இதை பற்றி போடலையே ட்வீட்டுன்றாங்க. ஏன் போடணும்? ஏதாவது புதுசாக கூட்டணி உருவாயிருக்கா? இது தொடர்ந்து 9 வருஷமா இருக்கிற கூட்டணி தானே, ஏன் நம்ம அதை எதிர்பார்க்குறோம்? ரெண்டாவது, கேரளா வராரு, பாண்டிச்சேரி வராருன்னா அங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கிற நிலைக்காக போராடிட்டு இருக்கு, அங்கே அரசு அமைக்கிற. தமிழ்நாட்டில் தான் நிலைமையா? அதனால வரல, ஒன்றும் கிடையாது. நன்றி. அதனால லீஸ்ட் ப்ரியாரிட்டி தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு. அதாவது இவ்வளோ நாளாக ஒரு 7-8 வருஷமா அந்த கூட்டணி தொடருது. 100% ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு திமுகவுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சர்வேயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50%, 47-50. அப்போ ஒரு பாதிக்கு பாதி ஓட்டு வந்து மாறப்போகுது, டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறது இல்லை.
அது தாவேக்காவுக்கு போகலாம். ஆனால் திமுகவுக்கு நிச்சயமாக பாதி ஓட்டு போக போகிறது இல்லைன்றது திமுகவுக்கு வந்து அது ஒரு இது தானேங்களா, அது சேதாரம் தானேங்களா. அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து ஃபோட்டோ ஃபினிஷில் வரப்போது, கடுமையான போட்டி, வெற்றி தோல்விகள் 300 ஓட்டு 400 ஓட்டில் தான் இருக்க போது. தொங்கு சட்டசபை கூட வரும் என்று பல பேர் ஆர்வம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட்டு வந்து சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு போக போகிறதில்ல அப்படின்றது தான் இந்த செய்தி காட்டுறது. அடுத்தது திருமாவளவனே பொதுவெளியில் சொல்லியிருக்காரு. அதாவது ஏவாவேலு அமைச்சர் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி புத்தக நிகழ்ச்சி அதுக்கு நீங்கள் போவேணாம், அது வந்து ஸ்டாலின் அதை விரும்பலை அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாருன்றதை அவரே பொதுவெளியில் பகிர்ந்திருக்காரு. அதனால் அழுத்தம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு யார் கண்ட்ரோல் பண்ண இப்போ தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து தடுமாற்றத்தின் உருவமாயிட்டார். தடுமாறுறாரு, ரொம்ப தடுமாறுறாரு, எல்லாத்துக்குமே மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அதனால் அவருக்கு அழுத்தம் இருக்கிறது. இவர் இந்த முடிவே தனியா சொல்லியிருப்பாரு திருமாவளவன். இல்ல பொதுவெளியில காணொலியில நான் பார்த்தேன். அதாவது காட்டுமன்னார் கோயில் எடுத்த முடிவு கூட மறுநாள் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து அவரை அழுத்தம் கொடுத்து தான் அதை பின்வாங்க வச்சார்னு செய்தி இருக்கு. அதனால இன்னைக்கு அழுத்தத்துக்கு ஆளாக இருக்கிறார் திருமாவளவன் என்பது பட்டவர்த்தமான உண்மை.